இன்னைக்கு பைப் இண்டஸ்ட்ரியில ஒரு குளோபல் லீடரான ஒரு ஸ்டாக்கை பத்தி பார்க்க போறோம். இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டலே 16,000 கோடி தான். ஆனா இந்த வருஷத்துக்கு அவங்களோட ஆர்டர் புக் 11,500 கோடி. ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் இவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாக் இப்போ அண்டர் வேல்யூடா இருக்கு. நம்ம பார்க்க போற ஸ்டாக் ஜிந்தால் ஸ்டார் லிமிடெட். இப்போ நான் அனாலிசிஸ் பண்ற டைம்ல ஸ்டாக் 226 ரூபாயில இருக்கு. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு, டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் 14,500 கோடி. ஸோ கரண்ட் இப்போ பிஇ பார்த்தீங்கன்னா 9.9ல இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ விட ரொம்ப கம்மியாக இருக்குது. பிஇஜி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇலாம் டீசெண்டாக இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத்தும் சேல்ஸ் க்ரோத்தும் நெகட்டிவாக இருக்குது. நான் சொன்ன ஆர்டர் புக் ஃபில் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் சூப்பராக பக்காவாக ஆயிரும். டெப்ட் டு ஈக்விட்டி 1 கீழே தான் இருக்குது. அதுவும் ஓகே தான். இன்ட்ரின்சிக் வேல்யூ இப்போ இருக்க ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் இருக்க வேண்டிய லெவலில் பார்த்தீங்கன்னா 469 இருக்க வேண்டியது ஸ்டாக் வெறும் 226 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் அண்டர் வேல்யூடாக இருக்குது. டெக்னிக்கலாக முக்கியமான லெவலில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஃபிபனாக்கி போட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டாக்கோட ஃபிபனாக்கி லெவல்ஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 0.5 ரேஷியோவில் தான் ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்கு. இதோட முக்கியமான ஜோன் பார்த்தீங்கன்னா 0.5 அண்ட் 0.6. இந்த ஸ்டாக்கோட மற்ற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். டீட்டெயிலாக இருக்கும், படித்து பாருங்கள். லாங் டேர்முக்கு எடுக்கிறதா இருந்தால் டெஃபினட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மொமெண்டம் பிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாக்கை நான் சொன்ன 0.6 ரேஷியோவில் எடுக்க பாருங்கள்.